மார்னிங் எழுந்துட்டு டீ எல்லாமே குடித்ததுக்கப்புறமா இந்த வாசலை கூட்டுறதுக்காக வந்துடுவேன். ஸோ இது வந்து மாடியில் தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் தூசி ரொம்ப சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரின்னு அந்த இடத்த மட்டும் கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது செல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது என்னால் வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே பண்ணி முடிக்க முடியலை இப்போலாம் வர வர. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 செல்ஃபை மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம். ஈவினிங் போல் முடிஞ்சால் அடுத்ததை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட பொருள் தம்பி வந்துட்டு இந்த ஜாமான்லாம் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விளையாண்டு அங்கங்கே போட்டு வச்சிடுறான். அதை எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த 2 செல்ஃபில் மட்டும் எது தேவையில்லைங்கிறத பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரின்ட்டு அப்புறம் காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா பெட்டெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா தம்பி அங்கிட்டு விளாண்டுட்டு இருப்பான். அதனால அப்புறம் வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டு விட்டுட்டு அப்புறம் கிச்சனில் வந்து ஜாமாவும் அடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் மார்னிங் ஒர்க் இப்படி தான் போகும். அதாவது டின்னர் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.